ரஜினி சார்கிட்ட இருந்து நிறைய ஆட் இன்ட்ராக்ஷன். அவர் கூட நிறைய பேசினேன், நிறைய. இன்ஃபேக்ட் ஐஸ்வர்யா ராய் கிட்ட என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. யூனோ திஸ் ஃபெலோ இஸ் மனோஜ், இஸ் அன் ஆக்டர் டூ அப்படின்னு. இஸ் இட் அப்படியா? இன்னும் பாரதி ராஜா ரைட்? யா 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 ஹிஸ் சன். ஓ கையெல்லாம் கொடுத்தாங்க. ஹிஸ் ஃபாதர் ஓஸ் மீ 100 rupees. சார் இதெல்லாம் கேட்டாங்களா சார் அவங்க? எனக்கு இன்னும் 100 ரூபா பாக்கி. இது 16 வயதில் சம்பளத்தில் 100 ரூபா இன்னும் கொடுக்கல, அவர் பாக்கி வச்சுருக்காரு அப்படின்னா அந்த அம்மா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அவர் வந்து ரஜினி சார் ஒரு பெரிய ஃபன் லவ்விங் பர்சன் சார். எல்லாருமே மரியாதை கொடுத்து தான் பேசுவார். ஒரு சின்ன பையனாக இருந்தாலும் வாங்க போங்க தான். சக தொழிலாளர்களை வந்து ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணுவார். என் தோழலாம் இப்படி தான் போட்டு வருவார் கையில். வா 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 பேசிட்டே போகலாம், வாங்க வாங்க அப்படின்ட்டு. சாரி, இவர் ப்ரொஃபஸராக இருக்கும்போது நான் ரோபோவாக இருக்கணும். ஸோ இப்போ என்னென்னா க்ரீன் மேட் வச்சு பார்த்தாங்க, அது வேண்டான்னு சொல்லிவிட்டு இப்போ கார் ஓட்டணும், இந்த மர்க் பென்ஸ் ஓட்டணும். இவர் இந்த பக்கம் உட்காந்துருப்பாரு, என் உருவம் இருக்கக்கூடாதுங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், சீட்டெல்லாம் தள்ளிட்டு கீழே போய் உட்காந்துட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டேன் ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டா முன்னாடி வந்து அந்த ஃப்ரண்ட்டில் இன்னொரு ட்ரக்கில் இருந்து ஹூக்ஸ் போட்டு இந்த வண்டியை கனெக்ட் பண்ணிட்டாங்க. சும்மா இருக்கணும் நம்ம அவருடைய மேக்கப் மேனு. சார் மனோஜுக்கு கண்ணாடியை கட்டினா கண்ணு தெரியாதான் சார். நான் இப்படி படுத்துட்டு வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன், கண்ணாடி போட்டிருக்கேன். அவர் எது சார், ரோடு தான் சார் பார்க்க முடியல, வானம் தெரியுது சார், நான் பார்த்து மேட்ச் பண்ணிக்கிறேன். இல்லை ஒட்டிடுவீங்களா, கரெக்டாக போயிருங்களா? பயந்துட்டாரு. ஏன்னா அவர் மட்டும்தான் வண்டியில் உட்காந்துருக்கேன், பின்னாடி ஐஸ்வர்யா உட்காந்துருக்காங்க. இது போகணும், கேமரா கரெக்டாக இங்கே இருக்குது பேக்கில். சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஃப்ரண்ட் வண்டி கைட் பண்ணும்போது நான் அலைன் பண்ணி போயிடுவேன். 2 டேக்கு நேராக பார்க்கவே இல்லை, என்னையுமே பார்த்துட்டு வர்றாரு. ஐயோ சார் பயப்படாதீங்க சார், விடுங்க சார், நான் பர்ஃபெக்டாக பண்ணிடுறேன் சார். நான் 3வது டேக் ஓகே ஆகிடுச்சு, முடிச்சு நான் அப்போ தான் பெருமிச்சு விட்டார். அதுக்கப்புறம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நடிச்சிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? இல்லை கான்டாக்ட்ஸ் போட்டுக்குவேன் சார், கண்ணாடி யூஸ் பண்ண மாட்டேன். அப்படியா? இப்போ அவர் கான்டாக்ட்ஸ் போடணும், இந்த ரோபோ லென்ஸு. மனோஜ் கான்டாக்ட்ஸ் போடுவார், வர சொல்லுங்கள், மனோஜ் போட்டு வர சொல்லுங்கள். இன்னும் பெட்ஃபோர்ட் வண்டியில் ஏறி உட்காந்துட்டார். நமக்கு பயம். அவரோட 2 இது இப்படி அந்த மேலேயும் அந்த லிட்ஸ் அப்படி ஓப்பன் பண்ணி லென்ஸ் இப்படி பிடிச்சிட்டு, சார் மேலேயும் பார்க்காதீங்க கீழேயும் பார்க்காதீங்க, சென்டரில் பாருங்கள், டப்புன்னு வச்சு விட்றேன் சார், கரெக்டாக செட் ஆயிடுங்க. ஓகே 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 அப்படின்னு லென்ஸை கிட்ட கொண்டு போய் மேலே பார்த்துருவார், இல்லை கீழே பார்த்துருவார், இல்லைன்னா சைடில் எங்கே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போராட்டு, சார் எனக்கு தயவு செஞ்சு விட்டுருங்க சார், தமிழ்நாட்டுக்குள்ளே சேர்த்துக்க மாட்டானுங்க சார், சூப்பர் சார், கண்ணை குத்தி விட்டேன்னு சொல்லிடுவானுங்க சார். நான் சிரித்து உருண்டார் மனுஷன்.